சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் இணைகிறார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை முன்னிலை கொண்டு அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில மத்திய அரசு மாநில அரசு இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல மாதங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இந்நிலையில சமீபத்தில் அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டு இதுல பழைய ஓய்வூதிய திட்டமும் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமும் ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தை மீண்டும் வலுப்படுத்த துவங்கி இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள்ல பலர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காலவரை இரவு முதல் காலை வரை தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு வந்த நிலையில தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது மீண்டும் சூடு பிடிச்சிருக்குது. ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தை மீண்டும் வலுப்படுத்த துவங்கி இருக்கிறாங்க. அதாவது இதன் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ தரப்புல தற்போது போராட்டமானது அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பண்ணிட்டு வர சூழ்நிலையில தற்போது சென்னை மாவட்ட ஜாக்டோஜியோ தரப்புல சேப்பாக்கம் எழிலக மலாய்கள் உண்ணாநிலை போராட்டத்தை தற்போது துவங்கி இருக்கிறாங்க. தமிழக அரசு கடந்த தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு வாங்கினாங்க. ஆனா கடந்த பல வருடங்களாக 4 வருடங்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர்றது வரைக்கும் நாங்க தொடர்ச்சியாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதா தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. நிஷா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.